இது மகிமை நேரம். இந்த மூன்றாவது நாளிலும் கூட நாம் ஒருவருக்கொருவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்கிறோம். முதல் நாளிலே ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுங்கள் என்று சொல்லி தியானித்தோம். இரண்டாவது நாளிலே ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த மூன்றாவது நாளிலே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாம் ஒருத்தருக்கொருத்தர் சொல்லுகிற புத்தியை, அதாவது ஆலோசனைகளை நாம் விட்டுவிடக்கூடாது. புத்தி சொல்வது என்பது நம்ம நினைக்கிறோம், அவன் சொல்லி நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. மற்றவர்கள் ஆலோசனை கேட்கறது ரொம்ப நல்லது. ஒரு சின்ன பிள்ளைங்க எடுத்துட்டிங்கன்னா பெற்றோர் சொல்லுகிற ஆலோசனை கேட்கறது ரொம்ப நல்லது. ஏன் அந்த குழந்தைக்கு எது நல்லது, எது கெட்டது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது அப்படிங்கிற காரியங்களெல்லாம் அந்த குழந்தைக்கு எந்த பொருளை வச்சு விளையாடணும், எந்த பொருளை வச்சு விளையாடக்கூடாது அதெல்லாம் தெரியாதுல்ல. அப்போ பெற்றோர் சொல்லுகிற புத்திமதிகளை, ஆலோசனைகளை அந்த குழந்தை நிச்சயமாக கேட்டு வளர்ந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அந்த புத்தி நம்ம கேட்கிறவங்களா நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். இந்த இப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகளை, மனிதர்களுக்கு கேட்க வேண்டிய நல்ல ஆலோசனைகளை, அல்லது உலகத்தில் எவ்வாறு வாழணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி நடக்கணும் மற்றவர்களோட, இப்படியெல்லாம் நல்ல ஆலோசனைகளை நம்ம கேட்பது எங்கே கேட்க முடியும்? தேவ ஆலயத்தில் தான். அந்த வாரத்தோடு நம்ம ஆலயத்திற்கு போகிறோம்ல, அந்த ஆலயத்திலே நல்ல ஆலோசனைகள் தேவ ஆலயத்தில் மாத்திரமே கிடைக்கிறது இல்லையா? அப்போ அதான் பவுல் சொல்ற, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. நம்ம நிறைய வேளையில சர்ச்சில் என்ன செய்கிறோம், பண்டிகை கிறிஸ்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்மஸ், அந்த ஈஸ்டர், இந்த மாதிரி பண்டிகை காலங்களிலே மாத்திரம் ஆண்டவரை தேடுகிற அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைய காலங்களில் இருக்கிறாங்கல்ல பாருங்க. ஆனால் இப்போ வேதம் சொல்லுறது, சபை கூடி வருதலே என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் விட்டு விடக்கூடாது. ஏன்னா நம்ம வாரத்தில் திங்கள்லேருந்து சனி வரைக்கும் உலக பிரகாரமான வேலைகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஞாயிறு ஆராதனை நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆலோசனைகள் மிக மிக அருமையான ஆலோசனைகள். அந்த ஆலோசனைகள் யார் மூலமாகவும் கொடுக்கப்படலாம். போதகர் மூலமாக இருக்கலாம், இல்லை மற்ற மனிதர்கள், ஊழியக்காரர்கள் மூலமாக இருக்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாகவும் கூட அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அந்த புத்திமதிகளை, அந்த ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நிச்சயமாக அந்த சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடவே கூடாது. அங்கே கொடுக்கப்படுகின்ற புத்திமதிகளுக்கு நம்முடைய செவியை நாம் சாய்க்க வேண்டும் இல்லையா? பாருங்க, முடிந்த வரை நம்ம ஆலயம் எப்பொழுதெல்லாம் திறக்கப்பட்டு ஆலய ஆராதனை நடைபெறுகிறதோ அப்போதெல்லாம் முடிந்தவரை நம்மால் ஆலயத்திற்கு சென்று அந்த ஆராதனையில பங்கு பெறுதல் மிகவும் அவசியம் இல்லையா? இந்த சபை கூடி வருதலை நம்ம ஒரு நாள் விட்டுவிடவே கூடாது. நம்ம குடும்பங்களிலும், இன்னும் நம்ம பணிபுரிகிற இடங்களிலும் நம்மால என்ற வரைக்கும் பாருங்க, மற்றவர்களுக்கு ஒரு ஆலோசனைக்காரராக நாம் விளங்க வேண்டும். நம்மிடத்திலிருந்து ஒருத்தவங்க ஒரு ஆலோசனை கேட்குறாங்கன்னு சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, வேற யார்கிட்டையும் போய் கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அப்போ நம்ம அப்படி இல்லை, அவங்க நல்லது நம்மகிட்ட ஒரு ஆலோசனை கேட்குறாங்க, இது இப்படி செய்யலாமா, இது இப்படி பண்ணலாமா, இது போகலாமா சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு ஆலோசனை நம்ம சொல்லுகிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். பாருங்க, நம்ம மற்றவர்கள் சொல்லுகிற புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மிடத்தில் என்ன செய்யணும், இருக்க வேணும். அப்படி நம்ம ஒருவருக்கொருவர் புத்திமதிகளை சொல்லுகிறவர்களாகவும் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். நிச்சயமாக அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய சந்தோஷம் நம்மளுக்குள்ளே பெருகி வளருகிறதாக இருக்கும். பாருங்க, நம்ம சின்ன அந்த மொர்தெக்காயின் இடத்திலே வளர்க்கப்பட்ட அந்த எஸ்தரை நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த எஸ்தர் பாருங்க, அம்மா அப்பாலாம் கிடையாது. இந்த மொர்தெக்காய் தான் அவளை எடுத்து தன்னுடைய பிள்ளையாக எடுத்து வளர்க்கின்றார். சிறு வயதிலிருந்தே அந்த எஸ்தர் எப்படி தன்னுடைய மொர்தெக்காய் சொன்னபடியெல்லாம் நடந்து அவள் சொற்கேட்டு வளர்ந்தாளோ
அதை போலவே அவள் ராஜாத்தியாய் மாறின பின்பும் அரியணையில ஏறி அமர்ந்த பின்பும் கூட மொர்தெக்காய் இடத்தில் இப்போ ஒரு ஆலோசனை கேட்கிறவளாக இருந்தார். அவருடைய புத்திமதிகளை கேட்கிறவர்களாக இருந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறவளாக இருந்து அவருடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார் இல்லையா? இன்னைக்கு நாம புத்திமதிகளை ஏற்கிறவர்களாக இருக்கோமா? வேதம் சொல்லுது, என் மகனே, உன் தகப்பன் புத்திமதியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம நம்முடைய பிள்ளைங்கள்லாம் நம்முடைய புத்திமதிகளை ஏற்றுக்கொள்கிறாங்களே, யோசிச்சு பாருங்க. நிச்சயமாகவே அநேக பிள்ளைகளுடைய அநேக குடும்பங்களிலே இந்த பெற்றோர் சொல்லுகிற ஆலோசனைகள் பிள்ளைகளுக்கு இவங்கெல்லாம் ஏன் பேசுறாங்க, இவங்க ஏன் வாய் திறக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் தான் இருக்குல்லையே. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்க பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்க ஏன் சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா? ஆனா வேதம் சொல்றது, உங்க தகப்பன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவங்க புத்திமதிகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அந்த புத்திமதிகள் நிச்சயமா ஆண்டவர் அவர்களுக்கு அருளுகின்ற அந்த புத்திமதிகளை நம்ம கேட்டு வளரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். இன்னும் வேதம் சொல்றது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன செய்வாங்க? சீர்கெட்டு போவாங்க, விழுந்து போவாங்க. ஒவ்வொரு இடங்களிலும் ஆலோசனைகள் தேவை, புத்திமதிகள் தேவை. அந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மிடத்துல இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு மற்றவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகள் அல்லது மற்றவர்கள் சொல்லுகிற புத்திமதிகள் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நம்முடைய உள்ளத்திலே ஒரு நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல அந்த ஆலோசனைகளை, நல்ல ஆலோசனைகளை நம்முடைய மனதில் பதிய வைத்து நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை நாம் யோசித்து பார்ப்போம். என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள், எப்படி வளர்க்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆலோசனை நான் சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட புத்திமதிகளை நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஒருவேளை அவங்களுக்கு இப்போ நம்ம சொல்லுகிற ஆலோசனைகள் அது ஏற்க முடியாததாக இருந்தாலும் பிள்ளைங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை நம்ம சிறு பிள்ளைகளிலிருந்தே அவருக்கேற்ற பாதையிலே நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நாம் வளர்ப்போம் என்று சொன்னால் பிற்காலத்திலே அவர்கள் கனிதரும் மரங்களாக ஆண்டவருக்கு என்று சாட்சியை நிற்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் வாழ்வார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை தர நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான இந்த 3ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள், ஒருவருக்கொருவர் ஆலோசனையில வழங்கி மற்றவர்களுக்கு ஆண்டவரே உம்மண்டை வழிநடத்து தேவையான ஆலோசனைகளை புத்திமதிகளை மற்றவர்களுக்கு சொல்லுகிற பிள்ளைகளா நாங்கள் காணப்பட ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வீட்டில் உள்ள குட்டி பிள்ளையிலிருந்து பெரியவர் வரை ஆண்டவரே ஒருவருக்கொருவர் புத்திமதிகளை சொல்லுகிறவர்களாய், அந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு குடும்பங்களும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பெரியவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை பிள்ளைகள் அல்லல் தட்டாதபடி அதை ஏற்றுக்கொள்ளும்படியான மனப்பக்குவத்தை பிள்ளைகளுடைய இருதயத்திலே கர்த்தர் நீங்க வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இக்காலத்திலே வாழக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி ஆண்டவரே பெரியவர்கள் கொடுக்கிற ஆலோசனைகளை தள்ளி விடுகிறார்கள் ஆண்டவரே. அப்படி அல்ல அப்பா. ஆண்டவரே, பெற்றோர்கள் சொல்லுகிற, வயது முதிர்ந்தவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு ஆலோசனைகளையும் கேட்டு ஆண்டவரே அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு குடும்பங்களிலும் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். இதன் மூலமாக குடும்பங்களில் ஏற்படுகிற பிரச்சனைகள் அநேகம் உண்டப்பா. ஆண்டவரே, அதை எல்லாவற்றையும் நீ விடுதலையாக்கி ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரை தன்னுடைய பெற்றோர்களை நேசிக்க, பெற்றோர்கள் கொடுக்கிற ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படின்னு குடும்பங்களை ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரை நீ அனுப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை